கிருபையும் பொருந்திய தேவன் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, எல்லாமே ரொம்ப காலம் நினைக்காதீங்க, கொஞ்ச காலம், ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்ச காலம் நம்ம இருக்கணும். சில விஷயங்களை நான் சொல்லுவேன், நல்லா பண்ணுப்பான்னுவேன். அவன் என்ன நினைப்பான், நல்லா பண்ணிட்டா இங்கேயே உட்கார வச்சிருவாங்களோ அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். அதனால நல்லா பண்ணாத மாதிரியே காமிச்சிட்டு இருப்பான். நான் என்ன நினைப்பேன், இவன் நல்லா பண்ணிட்டான்னு அடுத்தடுத்துக்கு போயிடலாம் நினைப்பேன். முதல்ல இந்த நாயை கரெக்டாக கவனிச்சான்னா அடுத்து அவனை வந்து வீடியோ கேமரா கொடுக்கலாம். அவன் நினைப்பேன், நாயை கவனிச்சா நாயிட்டே இருக்க வச்சிருவாங்களோ அப்படின்ட்டு அவன் கவனிக்காமலே இருப்பான், நானும் கேமரா கொடுக்காமலே இருப்பேன். அப்ப என் பார்வை என்ன, உன்னை சரியா செஞ்சினா உன்னை அடுத்தடுத்து கொண்டு போகணும். அவன் பார்வை என்ன, சரியா செஞ்சா உட்கார வச்சிருவாங்களோ அப்படின்னு. இல்லை, உங்க வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளாத வரைக்கும் உன்னை அடுத்த இடத்திற்கு கொண்டு செல்வது உலகத்திற்கு ஆபத்து, அவருக்கும் ஆபத்து. அதனாலதான் அவரு சீர்படுத்துவார். 100 ரூபாயில் உண்மையா இருக்காதவன் லட்ச ரூபாயில் உண்மையா இருக்க மாட்டான். அப்ப லட்ச ரூபாய் கொடுக்கறதுக்கு நீங்க 100 ரூபாய் கொடுத்து பார்க்கணும். அப்ப அவன் நினைப்பான், இப்படியே தானே நம்ம இருக்க போறோம், அதனால வந்து ஒரு 20 ரூபாய் நம்ம மார்ஜின் வைக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு யோசிப்பான். ஆனா என்னன்னா, ஒரு முடிவுக்குள்ளாக தேவன் வருகிறார். என்னவென்றால், இவன் அடுத்தடுத்து கொண்டு போமா வேண்டாமா என்றால், கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவன் அநேகத்தில் உண்மை இல்லாதவனாய் இருப்பான், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் அதிபதியாக இருப்பான். தேவன் என்னைக்குமே பெருசு கொடுத்து சோதிக்க மாட்டான், கொஞ்சத்துல தான் பாக்குறாரு. அதனால நான் 10 ரூபாயில 2 ரூபா கொடுக்குறானான்னு பார்ப்பேன். ஏன் அந்த 2 ரூபா வாங்கி அந்த மாசம் பில்லு கட்டணுமா? இல்ல, அந்த 2 ரூபா கொடுத்த ஒரு தளபதி நமக்கு ரெடியா இருக்கிறான். அந்த 2 ரூபா வரலனா எனக்கு ஒரு தளபதி மிஸ் ஆயிட்டான். அதனாலதான் பழைய ஏற்பாடு சொல்லும் தேவன் சோதிச்சு கொடுப்பார்னு. ஆனா புதிய ஏற்பாடு சொல்லுது தேவன் கொடுத்து சோதிப்பாராம். கையில கொடுத்து சோதிப்பாரா. அப்ப நல்லா கவனிங்களேன், நம்மளை சீர்படுத்துறது வந்து அந்த அந்த நம்மளை வந்து அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகக்கூடியது. சோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒழுங்கின்மை தேவன் சீர்படுத்துவார். உங்கள் குடும்ப உறவை இந்த மாதம் தேவன் சீர்படுத்துவார். உங்களுடைய உணர்வுகள்ல இருக்க இன்பேலன்ஸ், திடீர்னு கோபப்படுறதுக்குள்ள, இது எல்லாத்தையும் சீர்படுத்துவார். கைத்தட்டுங்க, 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 கைத்தட்டுங்க ராமன். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் உடல் ஆரோக்கியத்தை தேவன் சீர்படுத்துவார். உங்களுடைய ஊழியத்தை தேவன் சீர்படுத்துவார். உங்களுடைய உடன் ஊழியர்களை தேவன் சீர்படுத்துவார். உங்களுடைய சப்போர்ட்டர்ஸுடைய வாழ்க்கையை தேவன் சீர்படுத்துவார். உங்கள் எல்லைகள் எல்லாவற்றையும் இந்த மாசம் தேவன் சீர்படுத்துவார். என் அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையற்ற தன்மை என்பது தேவனுக்கு இல்லவே இல்லை. மாற்ற முடியாதது என்பது தேவனுக்கு கிடையவே கிடையாது. 100% இல்லைன்னா அப்படி இல்லாத எதையுமே தேவன் சீர்படுத்தி 100ஆ மாத்துவார். அதனால அவரை மாற்ற முடியாது சார், இவரை மாற்ற முடியாது சார், என் வாழ்க்கையை மாற்ற முடியாது சார், இந்த வியாதியை மாற்ற முடியாது சார் அப்படின்னு அவருக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவருக்கு பேரு இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். எனக்கு அவரை ரொம்ப அவர் கேரக்டர் என்னன்னா, லைட்டை இருட்டுல இருந்து கொண்டு வந்தாராம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். பவுல் 1 கொரிந்தியர்ல எழுதுறாரு, வாசிப்போம் அந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 4:6. 2 கொரிந்தியர் 4:6. ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். வாசிக்கிறேன் 6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அந்த தேவன் சொல்றதுக்கு அவன் எப்படி சொல்றான் பாருங்க. தேவன் வந்து நேத்து என்கிட்ட அப்படின்னு சொல்றது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அப்படின்னு. நம்முடைய தேவன் யாரு? இருட்டுல இருந்து வெளிச்சம் வருதுன்னா, இருண்டு போனவர்கள் உள்ளத்திலிருந்து தேவன் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய முடியாதா? அவர் இருதயம் இருண்டு போன இருதயம் சார், மாற்ற முடியாது சார், அதுக்குள்ள இருந்து தேவன் வெளிச்சத்தை கொண்டு வர முடியாதா? இந்த வசனத்தை படிச்ச உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, ஆழத்திலே இருள் இருந்தது. எங்க இருக்கு வசனம்? ஆதியாகமத்துல இருக்கு. அடுத்த வசனத்துல சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுள். சீர்படுத்துவார், நம்ம யார் தெரியுமா? நம்ம வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அவர் இருட்டுல இருந்து வெளிச்சத்தை பார்ப்பாராம். அப்பேற்பட்ட தேவன். நீங்க சொல்றீங்க என் கணவனை மாற்ற முடியாது, என் மனைவியை மாற்ற முடியாது, அது கைவிட்ட கேசுங்க. அது கழுத ஒண்ணுமே செய்ய முடியாது. என் பிள்ளையை மாற்ற முடியாது, கிடையவே கிடையாது. தேவனால் கூடாத காரியம்
ஒன்றுமே இல்லை. கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லி அனுப்புறார். மகனே மகளே, உன் வாழ்க்கையில, உன் உறவுல, உன் தொழில, உன் வேலையில எதெல்லாம் சீரில்லாம இருக்குதோ அதெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் பாருங்க. அதனால சீர்படுத்தும் போது அந்த கஷ்டம் எல்லாம் நீங்கும். எல்லாம் ஆர்டர் ஆன உடனே உங்களுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கும் லைஃப். ஸோ இந்த மாசம் சீர்படுத்துவார் கடவுளை. தேவனுடைய கேரக்டர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னாராம். அடுத்து பைபிள் சொல்லுது, இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினார். கை தட்டுங்க ஆமென். சார் நீங்களாம் இருக்கிறத வச்சுதானே சார் ஒன்று செய்வீங்க. இந்த ஆசாரி இருக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு மேஜர் செய்யணும்னா என்ன செய்வீங்க? உங்களை வந்து வாங்க ஐயா, வந்து முத்துப்பாண்டியப்பா ஐயா வாங்க ஒரு மேஜர் செய்யுங்கன்றேன். சரிங்க சார் அப்படின்னு. இந்தாங்க கூலி 1000 ரூபா. சரி தேங்க்யூ. மேஜர் செய்யுங்க. அவர் என்ன கேட்பாரு? மரமங்க அப்படின்னு. நான் சொல்றேன் சும்மா செய்யுங்க சார், அது 500 ரூபா கொடுத்துட்டோம், 1000 ரூபா கொடுத்துட்டோம், செய்ய. மரம் என்ன சார் தான் மேஜை ஆக்க முடியும்? அப்ப நம்மெல்லாம் இருக்கிறதுல இருந்து தான் ஒண்ணு செய்யறோம். அவரு இல்லாததுல இருந்து ஒண்ணு செய்வாரா? நீ எல்லாம் 100 1000 1000 10,000. ஆனா அவர் ஒண்ணுமே 0ல இருந்து 100 கொண்டு வருவார். அதுதான் ஆச்சரியம். கையில காசு இல்ல, ஒண்ணுமே இல்ல. கர்த்தர் சொன்னார் போய் மீன் போடுறா. மீன் வாயிலிருந்து அவரு காசு எடுக்கிறார். சோ இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் கொண்டு வருவார். ஆதியிலே வெறுமை இருந்தது, அவர் வார்த்தையினால எல்லாத்தையும் கொண்டு வந்தார். இன்னொரு 10 நிமிஷம் நான் பேச போறேன், நீங்க நல்லா கவனிக்கணும் என் அன்புக்குரியவர்களே. அடுத்து யோபு 14:14 சொல்லுது, அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் யார்? எப்படி பாருங்க, அசுத்தத்திலிருந்து இங்க சுத்தத்தை கொண்டு வர முடியுமா சொல்லுங்க? ஆனா தேவன் அசுத்தமானதுல இருந்து சுத்தமானது. இங்க பாருங்க, இந்த இருதயம் இருக்கு பாருங்க. இந்த இருதயத்துல ஒரு காலத்துல எவ்வளவு அசுத்தமானதெல்லாம் இருந்துச்சு. 24 மணி நேரம் அசுத்தங்கள் தான் வந்துட்டு இருந்துச்சு. அவனை காலி பண்ணணும், இவனை அடிக்கணும், அவன் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், கண்ட அசுத்தங்கள் வந்துச்சு. இன்னைக்கு அங்க இருந்துதான் சனி சகரி சனி சகரி இங்க இருந்தா வெளிப்பாடு வருது. இங்க தானே வந்து அசுத்தம் இருந்துச்சு, இப்ப இங்க இருந்து தானே சுத்தம் வருது. நமக்கு மட்டுமா? ஊரே சுத்தப்படுத்துது சார். அசுத்தமானதிலிருந்து கைத்தட்டு 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 சுத்தமானதை பிறப்பிக்கிற தேவன். யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்லுது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற தேவன். சீர்படுத்துவார் என்கிற வார்த்தையை நீ கேட்கும் போது ஒன்றை மறந்துவிடக் கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய உறவுகள், உன் குடும்பங்களில், உன் தொழிலில் எப்படி மோசமான சீர்குலைந்திருந்தாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் என்னையும், என் குடும்பத்தையும், என் வீட்டையும், என் பொருளாதாரத்தையும், என் தொழிலையும் சீர்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். மேன்மையை தடுக்கின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனுன் பக்கம் என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்கின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனுன் பக்கம் என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்திட்டோர் தந்திட்ட காயங்கள் ஆகும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். மேன்மைகள் உன்னை சேரும். கையத்தட்டே தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே. எத்தனை பேர் நம்மளை வந்து காலி பண்ண நினைச்சாங்க. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே எங்கு இருக்கென்று இன்று தெரியவில்லை. ஆலை காலி பண்ண திட்டம் போட்ட எல்லாம் இன்று எங்கே இருக்கா புரியவில்லை. என்னை பகைத்தவர் காயங்கள். இங்க பாருங்க எப்படி அவங்க காயத்தை ஆத்துவாரு. அவனை காலி பண்ணி உங்க காயத்தை ஆத்த மாட்டாரு. அண்ணன் தம்பி 11 பேர் இவனை வித்தாங்க.
அவனுக்குள்ள ஒரு காயம் இருந்துச்சு. சார் நான் என்னடா பண்ணவங்களுக்கு, என்னை வித்துட்டாங்களேடா, இன்னைக்கு அடிமையா இருக்கிறேன். அந்த காயம் இருந்துச்சான். அந்த காயத்தை கர்த்தர் என்ன பண்ணாருன்னா ஒரு நாட்டுக்கே ராஜா ஆகிட்டார். அப்படியே மேல வந்த உடனே அப்பமா அவனுக்கு காயம் இருக்கு. அப்படியே பாக்குறாரு, திரும்ப லென்ஸ் வச்சு வாம இன்னும் கொஞ்சம் காயம் இருக்கு. என்னன்னா சூப்பரா ஒரு ஒய்ஃபை கொடுத்த ஆளு கிளியர் ஆயிடுவாண்டான்னு சொல்லி அடுத்து சூப்பரான பணக்கார வீட்டுல ஒரு பொண்ணை நல்லா சுண்டி விட்டா ரத்தம் வர மாதிரி. என் கருப்பா இருக்கவங்களாம் பிடிக்க மாட்டீங்களா, உடம்பெல்லாம் புண்ணா இருந்தாச்சு சார் கேட்கிற அர்த்தம். சுண்ணா ரத்தம் வருதுன்னா உடம்பெல்லாம் காயமா இருந்துச்சு. அழகான கருப்போ சகப்போ தெரியல, அழகான பொண்ணு கொடுக்குறாரு. அப்பவும் பாதி காயம் ஆகுது. இன்னும் தோண்டி பார்த்தா கொஞ்சம் அவனுக்குள்ள வலி இருக்கு. என்ன செய்ய, 2 பிள்ளைய கொடுக்குறாரு. அந்த பிள்ளைய பார்த்த உடனே என்னை பகைத்தவர் காயங்கள் யாரும், என்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் யாரும். யோசேப்பு சொல்றான், என் வீட்டார், என் தகப்பன் வீட்டார் எனக்கு பண்ணின எல்லா துக்கத்தையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாமே சார். சார் ஒரு வார்த்தை நீங்க கர்த்தர் சொல்றார், பழத்தை நீ சாப்பிட்டியான்னு கேட்கிறார். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை, கடவுளுக்கு தெரியாததா? ஆனா அவர் கூட பழத்தை சாப்பிட்டியான்னு கேட்கிறார். ஏன்னா ஜட்ஜ்மெண்டோட அடையாளம் என்னவென்றால், ஒருவனை நீங்கள் நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக அவனுடைய வாயிலிருந்து வார்த்தை கேட்க வேண்டும். உலகம் முழுவதும் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன். நீங்கள் எவனை ஜட்ஜ் பண்ணாலும் கடைசி ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி, ஜட்ஜ் பண்ண தொடங்குறதுக்கு முன்னாடி கடைசியா நீங்க செய்ய வேண்டிய வேலை இருக்காது. என்ன தெரியுமா? அந்த மனுஷன்ட்ட கேட்கணும், நீ செஞ்சியா அப்படின்னு கேட்கணும். ஆனானப்பட்ட கர்த்தரே, எல்லாம் அறிந்தவரே ஆதாம் பார்த்து கேட்கிற, ஆதாம் பழத்தை புசிச்சியாடான். அவர் தெரியாதா சார்? ஏன்னா அதுதான் சார் மாடல். நீங்க ஜட்ஜே பண்ணக்கூடாது. ஒருவேளை ஜட்ஜ் பண்ணணும்னு முடிவெடுத்தீங்கன்னா முதலாவது அவனை கூப்பிட்டு கேட்கணும். அதனாலதான் எல்லா வாதம் முடிஞ்ச பிறகு நீதிபதி அந்த குற்றவாளியை பார்த்து கேட்பாரு, இந்த கொலையை நீ செய்தியான்னு. இவ்வளவு நேரம் 1 மாசமா அதைத்தான் பேசியிருப்பாங்க, 6 மாசமா. ஆனா கடைசி ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து கேட்கணும். அவன் வாயிலிருந்து ஆமான்ற வார்த்தை வராத வரைக்கும் நீ பண்ற அத்தனை ஜட்ஜ்மெண்ட்டும் ஃபேக். அதனாலதான் நீ சாப்பிட்டியான்னு கேட்கிறாரு. சில நேரம் நீங்க நினைப்பீங்க, என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசியிருக்கலாமே, இவனா ஒரு முடிவெடுத்து இவனா இப்படி பண்றானே அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு காயம் வருது பார்த்தீங்களா? அந்த காயத்தை எல்லாம் நீங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. அந்த காயத்தை எப்படி மாற்றி எப்படி உங்களை ப்ரூவ் பண்ணுவார்னா, தேவன் உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை உயர்த்தி உங்க கூட அவர் இருக்கிறேன்றதை நிரூபிச்சு. சிலர் இருப்பாங்க, உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனா வெளியில காட்ட மாட்டாங்க. ஏன்னா உங்க கூட நிக்கிறோம்னு சொல்றது உங்களுக்கு அசிங்கம். உங்க கூட ஆமாங்க அவர் ஊழியத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வர்ற நாட்கள்ல, அவர் எனக்கு தெரியும்ல சார், அவர் கூட இந்த போட்டோ எடுத்திருக்கேன் சார், பாருங்க சார், சார் அவர் சர்ச்சுக்கு தான் சார் நான் போயிட்டு இருக்கிறேன் சார், நான் பங்காளர் சார். சிலர் சொல்லுவாங்க, நாங்க ஜீசஸ் கால்ஸ்ல பிரேயர் வாரியர், ஜீசஸ் கால்ஸ்ல என்ன காரணியால வந்து சான்சலர் அண்ணி என்ன இல்ல பிரேயர் வாரி, அதுக்கு இவ்வளவு அப்படி பெருமையா சொல்லுவாங்க. அப்படி யாரெல்லாம் உங்க கூட நிக்கிறத வெளியே சொல்ல வெட்கப்பட்டானோ அவர்கள் எல்லாம் அவரை எனக்கு தெரியும் சொல்றத பெருமையா. மேன்மையை தடுத்து நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்போம். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் யாரும், உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் வாரும், உன் மேன்மை உன் கையில் சேரும். கையை தட்டே சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார்.
சொல்லியிருக்காங்களே, உங்களை அவர் சீர்படுத்துறதுக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா, உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் உன் சத்துருக்கள் எல்லோரும் உனக்கு சமாதானமாவார்கள். அதனால நீங்க உங்களை அவர் சீர்படுத்துவேன்னு சொல்லிட்டாரு, நீங்க சீர்படுத்திடுவார். ஆமா, எரேமியா சொன்னா உங்கள் வழிகளை நீங்கள் சீர்படுத்துங்கள். ஏன் சொல்றாரு, இல்ல நான் சீர்படுத்துறேன் போப்பா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சரி, உங்களை சீர்படுத்த போறார் கர்த்தர். இப்ப அவர் பல ஸ்டைல்ல உங்களை சீர்படுத்துவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு தீர்க்கதரிசியா இருந்து வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வழி சொல்றேன். இந்த வழியில தான் உங்களை சீர்படுத்தும் போது நீங்க அவரை விட்டு கொடுக்கணும். பைபிள் சொல்லுது பாருங்க. என்கிட்ட சொன்னாரு, எதை ஆண்டவரே நீங்க சீர்படுத்துவீங்க? அவர் சொன்னாரு, 100% இல்லாத எதுவுமே என் பார்வைக்கு சீர் இல்லாதது தான். நீங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன், லைட்டா முட்டி வலி மட்டும். அவர் சொல்றாரு, சீர் இல்லையே. இல்ல சார், நல்லா நடந்துகிட்டு தான் இருக்கிறேன். அவரெல்லாம் பாருங்க, நடக்கும், நான் நடக்கிறேன். வலி வருதுல, படியேறினா மூச்சு அழைக்குது. ஆமா, அப்ப நீ சீர் இல்லை. அவருக்கு என்ன தெரியுமா, கன் மாதிரி இருக்கணும், சும்மா கின்னு இருக்கணும். 100% இருக்கு. அப்படி இல்லைனாலே அவரை பொறுத்த வரைக்கும் நான் சீர்படுத்துவேன். முன்னாடி லைட்டா சில நேரம் பாருங்க, இந்த மாதிரி லைட்டா ஒரு இந்த இடத்துல பெயின் இருக்குன்னு சொல்லி அப்படியே ரொம்ப நாளாவே சஸ்டெயின் பண்ணிக்கிட்டேன். திடீர்னு ஒரு நாள் நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தருக்கு பாருங்க, இப்படி படுத்துக்கிட்டு ஒரு காலம் நீட்டிக்காங்க. சரி, இல்லை நல்லா தான் நடந்துக்கிட்டேன். இல்லை கால் நீட்டுங்களேன்னு சொல்லி, இந்த காலம் லைட் மடக்குங்க, லைட்டாக எப்படி சாய்ங்கன்னு சொல்லி அப்படி ஒரு அமுக்கு அமுக்கிட்டார். டவக்கு சரியாகி போச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, இதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்கு. அப்படிதான் உங்க பாடி எல்லாம், உங்க சரீரத்தை எல்லாம் சீர்படுத்த போறார். 100% இல்லாத எதையும் கர்த்தர் சீர்படுத்த போறார். அப்படின்னா அவருக்கு பார்த்தா எல்லாம் 100ஆ இருக்கணும். ஆமென். அது இல்லைன்னா உடனே சீர்படுத்தி அதை சரியா இயங்க வைப்பார். இந்த உங்க சரீரத்தை எங்க வைக்க போறவங்க, ஆரோக்கியத்தை எங்க வைக்க போறவங்க, குடும்பத்தை எங்க, உங்க பிள்ளைகள் கூட லைட்டா சின்ன கீழ்ப்படி இருந்தா அதையும் சரி பண்ணிடுவார். ஏன்னா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்படின்னா 100% மட்டும்தான் அவர் பிராண்டு. 99 இருந்தா கூட அவர் திருப்தியாக மாட்டாரு. அதனால பூரணமான எந்த வரமும், பூரணம் எல்லாம் சொல்லுங்க, கை எப்படி காட்டுங்க, பூரணம் சொல்லுங்க, பூரணம் இல்லாட்டினாலே அவர் பூரணம் வர வரைக்கும் விட மாட்டாரு. என்ன செய்வார்? சீர்படுத்து இறங்கி வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, பூரணம் இறங்கி வருதான். அப்ப கர்த்தர் என்ற ஒரே ஒரு விஷயம் சொன்னாரு. இதுக்கு ரெஃபரன்ஸ் நான் இப்ப கொடுக்கல, என்கிட்ட இல்லை, நான் வர வாரங்கள்ல நான் சொல்றேன். அதாவது பிரைசிங் டவுன்லோட் பண்ணுமா. போன வார செய்தி, நீங்க எதெல்லாம் நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரே நீர் நிறைவில் என்னை வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் 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 சொன்னப்ப அந்த குறைவெல்லாம் அப்படியே நிறைவா மாறும். அப்படின்னா இறங்கி வரும், டவுன்லோட் ஆகும். எப்படி உங்க லைஃப்ல இந்த குறைவெல்லாம் நிறைவாக்குற சீர்படுத்துவார்னா, ஃபர்ஸ்ட் உங்களை ஆவியானவர் நல்லா துதிக்க வைப்பார். நீங்க துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்க வாழ்க்கையில சீர் இல்லாததெல்லாம் எழுதி வச்சுக்காங்க. இந்த ஒரு மாசத்துக்குள்ள என் வாழ்க்கையில இந்த வருஷத்துலங்க ஏறக்குறைய 6-7 கிரானிக் வீக்னஸ். கிரானிக்னா 5 வருஷம் 7 வருஷம் இருக்கணும், அதுக்கு தான் கிரானிக். அப்படி என் பாடியில் இருக்கிற ஒரு 6-7 கிரானிக் விஷயம் ஹீல் ஆயிருக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு. 7 கிரானிக். காலையில் எந்திரிச்சா காலை ஊண்ட முடியாது, காலை எந்திரிச்சா அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும் என்னுடைய ஹிப்பு. அப்புறமேட்டு என்னுடைய பாதம் வந்து வேற மாதிரி. இப்படி பல விஷயம் ஒரு நாள் 2 நாள் இல்லை, 5 வருஷம் 6 வருஷம் இருந்ததெல்லாம் டப்பு 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 டப்பு. உங்க கண்ணை சீர்படுத்த போறாரு. கண்ணாடி எல்லாம் கழட்ட போறீங்க. இயேசு நாமத்தை. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென் ஆமென். உங்க கிட்னியை, உங்க லிவரை, உங்க சரீரத்தை எல்லாத்தையும் சீர்படுத்துவார். பலப்படுத்தி நிலை நிறுத்துவார்.
உங்க ஹார்ட் வந்து இர்ரெகுலரா இருக்கும்போது, அடப்பு இருக்கும்போது வீக்கா தான் இருக்கு. ஆனா அதை சீர்படுத்தின உடனே ஸ்ட்ராங் ஆயிருது. அப்படிதான் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் சீர்படுத்த ஸ்ட்ராங் ஆயிரும். உங்க கண்ணை சீர்படுத்துவார், உங்க கிட்னியை சீர்படுத்துவார், லிவரை சீர்படுத்துவார், உங்க சரீரத்தை சீர்படுத்துவார், உங்களுக்கும் மனைவிக்கு இருக்கிற உறவை சீர்படுத்துவார், உங்களுக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கிற உறவை சீர்படுத்துவார், உங்களுக்கு ஊழியருக்கு இருக்கிற உறவை சீர்படுத்துவார், உங்களுக்கும் வந்து ஊழிய பிள்ளைகளுக்கு இருக்கிற உறவை சீர்படுத்துவார். நிறைய விஷயம் சீர்படுத்த போறாரு. உங்க தொழிலை சீர்படுத்த போறாரு. ஸ்டாஃப்ஸோட அஜெண்டாவா, பிஓபி எல்லாத்தையும், எஸ்ஓபி எல்லாத்தையுமே சீர்படுத்த போறாரு. எவ்ரிதிங் வில் பி செட் ரைட். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க பலப்பட்டுறீங்க. என் அன்புக்குரியவர்களே, மறந்துடாதீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் மாறாதுன்னு தோணுச்சுன்னா மைண்ட்ல ஒண்ணு கொண்டு வாங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்த தேவன், இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்த தேவன், அசுத்தமானதிலிருந்து சுத்தமானது. சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. என்னது? இல்லாமையிலிருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்க. ஸ்தோத்திரம் 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 சொல்லும் போது அப்படியே சீர்பட ஆரம்பிக்கும் பாருங்க. ரெஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும், ரெஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த ஆண்டவரே, இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அசுத்தமானது சுத்தமானதை கொண்டு வருகிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் 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 சொல்லும் போது வேலை பார்க்காத உங்க ஸ்டாஃப் கூட வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா 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 ஆமா. துதின்றது புகை. எல்லாம் சொல்லுங்க, புகை. அப்படின்னா ஆள் நுழைய முடியாத இடத்துலாம் புகை நுழைஞ்சிரும். ஹிட்லர் என்ன செஞ்சான்? 1000 பேரை 1,00,000 யூதர்களை கொண்டவன் கெட்டி போட்டு கதவை மூடி விஷ வாயுவை உள்ள விட்டான். ஏன்னா வாயில விஷத்தை வச்சா சாப்பிட மாட்டாங்க. வாயுவை உள்ள விட்டா அவன் எப்படி மூச்சு விட்டு தான் ஆகணும். அது நேரா உள்ள போய் கொன்றும். அப்படித்தான் உங்க ஜெபம் ஒரு புகை, அது ஆசீர்வாத புகை. அவன் வீட்டுக்குள்ள சும்மாபடி உங்க கணவர் ரட்சிக்கப்படாத இருப்பாரு, அவர் மூச்சு விட்டுக்கிட்டே இருப்பார்ல, புகை உள்ள ஏறிக்கிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உள்ள ஏறிடுச்சுன்னா மைண்ட மாத்திரும். இந்த கஞ்சா அடிக்கிறவங்களா இருக்கிறாங்க பாத்தீங்களா? கஞ்சா அடி போதைக்கு வந்து கஞ்சா அடிக்கிறாங்கல்ல, நீங்க கஞ்சாவே அடிக்க வேண்டாம். ஒரு 4 பேர் கஞ்சா அடிச்ச ரூம்ல ஃபூல் ஊதிக்கிட்டு இருக்காங்கல்ல, நீ உள்ள சும்மா போயிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வெளியே வந்தாலே சரி சார் சரிங்க சரி சார் சரி சார் சரி சார். எப்படி சார்? நான் வாயில கஞ்சா வாயில வைக்கல, மூக்குல ஏறிடுச்சு. அப்படிதான் ஒரு வீட்டுல 4 பேர் சேர்ந்து அப்படியே துதிச்சுக்கிட்டே நிற்கும் போது ஸ்தோத்திரிக்கும் வீட்டுக்குள்ள ஃபுல்லா புகையாயிரும். ரட்சிக்கப்படாத உங்க கணவர் வீட்டுக்குள்ள வருவாரு பாருங்க. சரி சரி திரும்ப சரி மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனுன் பக்கம் என்று. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப உங்க புகை என்ன செஞ்சிருது? அவன் மூக்குக்குள்ள ஏறிடுது. கர்த்தர் சொன்னாரு, நீ நல்லா ஸ்தோத்திரம் ஜெபம் பண்றா, பார்லிமெண்ட்டுக்குள்ள புகையை உள்ள விட்டுருவோம்டான்ட்டு. புகை உள்ள போன 50 பேர் சேர்ந்து இனி இவனுக்கு ஓட்டு போட கூடாது. மைண்ட் ஃபுல்லா அரெஸ்ட் ஆயிரும். புறஜாதிய கூட நீங்க புகை போட்டீங்கன்னா அரெஸ்ட் ஆயிடலாம். அந்த புகை என்னது? துதிக்கிறது தான். துதிக்க 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 ஒழுங்கின்மை எல்லாம் ஒழுங்கா மாறாரு. நம்பர் 1. நம்பர் 2, இந்த 2 விதத்தையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில சீர்படுத்துவார். நல்லா ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல லைஃப்ல எல்லாம் நீங்க வந்து போராடுங்க, சண்டை போடுங்க, ஒன்றும் நடக்காது. ஆனா நீங்க பாட்டுக்கு அவரை பார்த்து இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தவரே ஸ்தோத்திரம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல 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 புகை உள்ள ஏறிடுச்சு. அடுத்து சரி சகரி சரி அப்படியே வந்து மாறான்.
ஆரம்பிச்சிருவாங்க. So praising, it is downloading 100% perfection. எங்க துதி இருக்கோ அங்க பூரணம் இருக்கும். எங்க துதி இருக்கோ அந்த பூரணம் டவுன்லோட் ஆகும். ஜக 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 பரலோகத்துல எல்லாமே பூரணமா இருக்கு. சொல்லுங்க, அங்க என்ன இருக்கு? சரி சரி சரி. பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? இங்க எல்லாம் குறைவா இருக்கு, அங்க எல்லாம் நிறைவா இருக்கு. ஏன் தெரியுமா? இங்க எல்லாம் குறையா சொல்லிட்டு இருக்காங்க. அது இருக்கு சார், இது இருக்கு சார், சார் இப்படி பிரச்சனை இருக்கு சார், அப்படி பிரச்சனை இருக்கு, ரோடு போய் பேசிட்டு. அங்க போனா என்ன சொல்லு? உன் வீட்டுல நல்லா துதிக்க துதிக்க எல்லா குறைவு நிறைவா மாறும். ஹல்லேலூயா. சார் 5 அப்பம் 2 மீன் பத்துமா பத்தாதா? சொல்லுங்க. பத்தல அப்பமும் பத்தல, மீனும் பத்தல. ஆனா அவர் என்ன செய்யறாரு? அழுது புரண்டல ஜெபிக்கல. ஆமா, என்ன சொல்றாரு? சரி சரி துதிச்சோன்னு என்ன நடக்குது? குறைவுகள் நிறைவாகுது. கை தட்டுங்க. ஒழுங்கின்மை ஒழுங்காகுது. அப்ப பாருங்க, துதிக்கியா போது கர்த்தருடைய வல்லமையை நினைச்சு துதிக்கும் போது, ஆண்டவரே நீங்க பெரிய ஆள் ஆண்டவரே, இல்லாமையில இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்க. ஏன்னா 50 கோடி ரூபாய் பெரிய விஷயம் ஆண்டவரே அப்படின்னு துதிங்க. 50 கோடி அப்படியே டவுன்லோட் ஆயிரும் சார். சீரியஸா சொல்றேன். எனக்கு 50 கோடி தேவைன்னா நான் வரா ஆண்டவரே. அவன் மாறவே மாட்டாங்க போல சார். 4 நாள் நல்ல வேலை, 4 நாள் நல்ல மாதிரி தான் இருக்கிறாங்க. 5ஆவது நாள் டபக்குன்னு படம் படுத்துறாங்களே. என்ன ஆண்டவரே? நான் டக்குன்னு கருத்து சொல்லாது. அசுத்தமானதிலிருந்து சொல்லணும். ஆண்டவர் அவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீங்க அசுத்தமானது சுத்தமானதை பிறப்பிக்கிற. கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு. ஆமென். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யுது. எப்படி காடு பாருங்க. அவர் உங்க கூட இருக்கும்போது எதுக்குங்க பயம்? இது மாறாதது எல்லாம் அவரால மாறாதது எதுவுமே கிடையாது. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அவர் சொல்லுவாரு, மாத்த முடியாதுன்னு சொல்லாத, மாத்திக்கிட்டே இருப்பேன், அது ஒண்ணுதான் மாறாதது. கையை தட்டாமே. So we just worship the Lord. எல்லாம் ரெஸ்டோர் ஆகும், எல்லாம் ரீஃபார்ம் ஆகும். ஒழுங்கின்மை ஒழுங்கா மாறும். ஒழுங்காயிருச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன? ரெஸ்ட் தான். உங்க பிள்ளை ஒழுங்கா காலையில் எந்திரிக்கிறான், குளிக்கிறான், கொள்றான், சாப்பிட்றான், ஸ்கூலுக்கு போறான்னா உங்களுக்கு ரெஸ்ட் தானே? ஒவ்வொன்றா பக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு ரெஸ்ட் கிடையாது. இப்ப எல்லாம் ஒழுங்காக போகுது, எல்லாம் ஒழுங்காக போகுது. இனிமே உங்களுக்கு நிறைய ரெஸ்ட். நான் சொல்றேன், இந்த மாசம் உங்களுக்கு நிறைய ரெஸ்ட் தரப்போறாரு, நிறைய ரெஸ்ட் தரப்போறாரு. மறந்துடாதீங்க. ஸோ ஒன்று, பிரைசிங்ல கர்த்தர் என்ன செய்யறாரு? எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு? சீர்படுத்துறாரு. த்ரூ பிரைசிங் சீர்படுத்துறாரு. அடுத்து வார்த்தையினால சீர்படுத்துறாரு. ஆதி முதல் அதிகாரத்துல வெளிச்சம் இருள் இருக்குது, வெறுமை இருக்குது. இவர் என்ன செய்யறாரு? உட்கார்ந்து ஓன் அலல வெளிச்சம் உண்டாக கடவுள். மரமானது தங்கள் தங்கள் ஜாதியின்படி கனி கொடுக்க, விதையுள்ள கனிகள் கொடுக்கக்கூடிய கனிகளை கொடுக்க கடவுள். இப்படி ஒவ்வொன்னா சொல்றாரு. சொல்ல சொல்ல அது என்ன செய்யுது? ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிக்குது. நல்லா பாருங்க, ஆதியா முதல் அதிகாரத்திலும் உலகம் ஒழுங்கு இல்லாம தான் இருந்துச்சு. அதை ஒழுங்குபடுத்தி ஆதாம்கிட்ட கொடுக்குறாரு. ஆதாம் பழத்தை சாப்பிட்டோன்னா திரும்ப உலகம் என்ன ஆயிடுச்சு? ஒழுங்கு இல்லாம ஆயிடுச்சு. அது முள்ளும் குறுக்கும் முளைப்பிச்சிருச்சு. இப்ப இந்த ஆதாம் இந்த உலகத்தை அவன் மறுபடியும் அவன் எடுத்துக்கட்ட விரும்புறான். ஏன் தெரியுமா? அந்த 1ஆம் அதிகாரத்தில் அவர் எடுத்துக்கட்டுறாரு. ஒருவேளை ஆதாமே, நான் உன்னை படைக்க போறேன், நீ பழத்தை சாப்பிட்டு உலகம் விழுந்துருச்சுன்னா எப்படி எடுத்துக்கட்டுறதுன்னு உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கிறேன். நான் வார்த்தையில எடுத்துக்கட்டினேன், நீயும் வார்த்தையை பேச இந்த உலகத்தை எடுத்துக்கட்டலாம். ஆனா ஆதாமு வார்த்தையில கெட்டல, அவன் ஐடியாலஜில கெட்ட ஆரம்பிச்சான். இந்த உலகம் அப்படியா? முள்ளு இருக்கா? செருப்பை போட்டுக்குவோம். வியாதி இருக்கா? மருந்தை கண்டுபிடிப்போம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஐடியாலஜில வேலை பார்க்க ஆரம்பிச்சான். சூரியன் சுடுதா? அப்ப ஏசியை ரெடி பண்ணுவோம். இப்படி ஐடியாலஜில பண்ணி 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 இன்னைக்கு ஓரளவுக்கு உலகத்தை எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறான். துபாய் போய் பாருங்க, சிங்கப்பூர் போய் பாருங்க, இந்த விழுந்து போன இந்த உலகத்தை தானே மனுஷன் எடுத்து கட்டி இருக்கிறான். ஆனா என்ன கழுத? 7000 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம்? ஆனா தேவன் எடுத்து கட்டினதுக்கு 7 நாள் தான் ஆச்சு.
இவனுக்கு 6000 வருஷம், இதோட 6000 வருஷம் முடிஞ்சிருச்சு. 2000 6000 வருஷம் கழிச்சுதான் சூரிய வெளிச்சத்துக்கு தப்பிக்கிற கண்டுபிடிக்கிறான். அவர் 6 நாள்ல பண்ணிட்டாரு. அதான் சொன்னாரு, உனக்கு 1000 வருஷம், எனக்கு ஒரு நாள். நம்ம 6000 வருஷத்துல இன்னும் எடுத்து கட்டி முடியல. வியாதிக்கு மருந்தை கண்டுபிடிக்கிற எதனமோ செய்யணும். ஐடியாலஜில நீ 6000 வருஷம் செய்யறத வார்த்தையில 6 நாள்ல கர்த்தர் செஞ்சு முடிப்பார். என் மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில என்ன ஒழுங்கின்மை இருந்தாலும் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தைகளை பேச ஆரம்பி. நீ பேச 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 சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சரி 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 சரி. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனுன் பக்கம் என்று போடு. கூட்டங்கள் எல்லாமே தேவனுன் பக்கம் என்று உன்னை பகைத்திட்ட யாவரும் உன்னை பகைத்திட்ட கண்டவர் காயங்கள் மாறும். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். போடே போடே. ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். எல்லா மதமும் சரியா இருக்கிறவனுக்கு தான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுது. நீ சரியாவா, உனக்கு ஆசீர்வாதத்தை தரேன். ஆனா கிறிஸ்தவம் மட்டும்தான் சரியில்லாட்டினாலும் வா, உன்னை நானே சரியாக்கி உனக்கு ஆசீர்வாதத்தையும் தரேன். கையை தட்டு ஒரு ஆமென். போடு 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 போடு. ஆமென். இந்த பாட்டை ஒரு தடவை முதல் வரியிலேருந்து கடைசி வரை உணர்ந்து பாட போகிறோம். இந்த பாட்டு ஒரு ப்ரொஃபெட்டிக் சாங். இந்த மாதத்தை பாட 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 இந்த பாட்டை பாவியல் கூட பாடலாம். சில பாட்டை பரிசுத்தவான்கள் தான் வந்து, ஏன்னா நான் சரியானா என்னை ஆசீர்வதிப்பார். இது அப்படி இல்லை, அவரே என்ன சரியாக்குவார். எல்லாரும் பாடலாம். ஆமாம், எல்லாரும் பக்கத்து வீட்டு யார் வேணாலும் பாடலாம். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை சீர்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். கையை தட்டி. பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று.
வரி பாருங்க. எவ்வளவு பேர் இந்த யோசேப்போட கனவு நிறைவேறக்கூடாதுன்னு அவனை காலி பண்ண நினைச்சாங்க. ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் எழுதுனாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, யூடியூப்ல போட்டாங்க, வெளியில பேசினாங்க, மிமிக்ரி பேசினாங்க, என் பேர்லயே போன் பேசினாங்க, என்னென்னமோ வேலைலாம் பண்ணாங்க சார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் நம்ம மேல பெட்டிஷனை போடுறாங்க. லேண்ட்ல வந்து வெளியே போட முடியும், பெட்டிஷனை போட்டு ஓரமா உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தாடியை சொல்லிட்டு பெட்டிஷனை போடுறாங்க, வச்சிருந்த இரும்ப களவான்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க, வண்டியில போயிருந்த பேட்டரியை களவான்றாங்க. எப்படி ஆச்சு இவனுக்கு டார்ச்சரை கூட நினைக்கிறாங்க. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று ஓடு. ஒரு நாள் தேவனும் கூட என்று உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில். கையை தட்டி கீழே போடுங்க. நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கிறாங்க, சார் நீங்க பாடும்போது லிரிக்ஸ் போடுங்க சார்னு. அதுல இந்த ஸ்வரத்தையும் போட்டுரும். ஆமா, சரி 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 எல்லாம் கர்நாடிக். ஆமே, ஒரு தடவை. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனுன் பக்கம் என்று வணங்கி நிற்கும். போடு. எனக்கு கண்ணில் வராரு. ரிச்சர்ட் பிளே பண்ணும்போது ஆமா ஜாகிர் ஹுசேன் அப்படியே தபேலா வாசிக்கிற மாதிரியா இருக்கு. போடுங்க. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனுன் பக்கம் என்று வணங்கி நிற்கும். Come on. பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். அவர் கையில ஒரு பிரைஸ் வச்சிருக்கிறார். நல்லா பாருங்க, அவர் கையில ஒரு பிரைஸ் இருக்கு. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் இன்னொரு ஆளை திட்டிட்டு இருக்கிறான். கர்த்தர் ஒருத்தர் சொன்ன, இந்த உலகத்துல எல்லாம் பிரைஸ் யாருக்கு ஜஸ்டின் தருவாங்க? சண்டையில ஜெயிச்சவங்களுக்கு தான் தருவாங்க. ஆமா, ஆனா நான் கொடுக்குற பிரைஸ் சண்டையில எவன் தோக்குறானோ தான் தருவேன். ஆமென். அதனால உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். உங்களால தாறுமாற திட்டுறான், என்னவோ பண்றேன், அமைதியா இருக்கு. ஏன்னா நீங்க போட்டியில ஜெயிச்சு பரிசு தோத்துறக்கூடாது. போட்டியில தோத்து பரிசு ஜெயிக்கணும். சரி, அதுக்காண்டி நீ வேலை பார்க்குற இடத்துல சொல்றான்னா அங்க அமைதியா இருந்து அவர் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லணும். அதை அங்க போய் அமைதியா இருந்துடாதீங்க. நீங்க சண்டை போடுற இடத்துல உங்க வீட்டில் உங்க மனைவிட்ட சில நேரம் மனைவி கால் போட ஒருத்தர் சொன்னாப்புல வந்து, சார் நீங்க மூளை சொல்லி கேட்கக்கூடாது, மனசு சொல்லி கேட்கணும், கடைசியா மனைவி சொல்ற மாதிரி முடிவு எடுத்துடணும். ஏதோ சொல்ல போறாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதை கேட்காம இதை கேட்கணும், ஆனா முடிவு வந்து ஓய்வு சொல்ற மாதிரி எடுத்துடுறது. அப்புறம் அதுக்கு இது ரெண்டும் அமைதியா இருக்கு. அமைதி ஆக ஆக உங்களுக்கு பரிசு கூடிக்கிட்டே இருக்கு. இங்கே தேவன் தருகிற பரிசுகள் காத்திருக்கிறது. அது யாருக்கு என்றால், பதிலுக்கு நீ என் மேல பெட்டிஷனை போடுறியா, நான் உன் மேல பெட்டிஷனை போடுறேன். நீ என்ன நோண்டுறியா, நான் உன்ன நோண்டுறேன். என்ன உட்கார வச்சு கேட்கிறேன் ஸ்டேஷன்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி, சார் இது எல்லாமே ஃபால்ஸ்ன்னு எங்களுக்கு தெரியுது,
நீங்க மட்டும் உங்க மேல எவனும் கோவத்துல இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு கட்டாயம் அவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அவன் பேரை மட்டும் சொல்லுங்க, அவன் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அவனை தூக்கி உட்கார வைப்பான்றாரு. கமிஷனர் பேசுறாரு, சர்ன்னு எழுதி கொடுத்துருக்க முடியும். ஆமா, இந்த ஊர் பக்கம் எவ்வளவு இருக்கான், மெட்ராஸ் பக்கம் யார் இருக்கா, மதுரைக்குள்ள எவ்வளவு இருக்கான், சர்ன்னு 50 பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சிருப்பாங்க. உள்ள நுழைஞ்சாலே அசிங்கம் தானே, உனக்கு அசிங்கம் தானே. அதுக்கப்புறம் வேலைக்கு பிரச்சனை இருக்கு, அதுக்கு பிரச்சனை, எதுக்கோ பிரச்சனை இருக்கு. ஆமா, ஹஸ்பண்ட் ப்ரொஃபஷனுக்கு பிரச்சனை இருக்கு, ரைடு இருக்கு, ஏகப்பட்ட மேட்டர் இருக்கு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, அவன் நீதிமானா இருந்தபடியினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாத இருந்தார். அப்ப சில விஷயங்கள்லாம் ஒரு தடவை செய்வீங்க, எல்லாம் சொல்லுங்க, ஆனா 1000 வருஷம் ஆசீர்வாதம் இருக்கும். அப்படிலாம் சில மூவ் இருக்கு. ஆபிரகாம் பிள்ளைய ஒரு தடவை தானே கொடுத்தான், எடுத்தாரு முடிவு, சாகுற வரைக்கும் ஒரு ஆசீர்வாதம். அதனால தோத்துருங்க, தோத்துருங்க. நீங்க தோத்ததான் நினைச்சுக்கிறட்டும். இந்த உலகத்துல மிகப்பெரிய தோல்வி என்ன தெரியுமா? தேவகுமாரன மனுஷங்கள சேர்ந்து சிலுவையில் இருந்தது. ஒருத்தன் கேட்கிறான், உங்க கடவுளால அவரே காப்பாத்திக்க முடியல, உங்களை எப்படி காப்பாத்துவார்னு. இந்த உலகத்தின் மிகப்பெரிய தோல்வி இயேசு மரித்தது. ஆனால் அந்த உலகத்திலே மிகப்பெரிய வெற்றி இயேசு சிலுவையில் அறையப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அதனால தோத்து போங்க, பிரச்சனையே கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றையும் சீர்படுத்துவார். ஒரே ஒரு தடவை எனக்காக, இது நேர் விருப்பம், என் விருப்பத்துக்கு அந்த 2வது ஸ்டான்ஸா ஒரு தடவை பாருங்க. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள், மதுரையிலிருந்து ஜஸ்டின் அவருடைய விருப்பத்திற்கிணங்க இந்த 2வது ஸ்டான்ஸாவை இப்பொழுது இந்த பாடல் உங்களுக்கு ஒளிபரப்பப்படுகிறது. அப்பாமார், அம்மாமார், அன்னைமார் எல்லோருக்கும் மதுரையிலிருந்து சகோதரர் ஜஸ்டின் அவர்கள் விருப்பத்திற்காக இந்த 2வது சரணத்தை நம்ம எல்லோரும் பாட போகிறோம். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனுன் பக்கம் என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனுன் பக்கம் என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும், உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும், உன் மேன்மை உன் கையில் சேரும். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். யாரையுமே நீங்க அற்பமா மட்டும் நினைச்சாங்க. ஒரு அட்வைஸ் சொல்றேன், அப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா, வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் அவன் முன்னாடி போய் நீங்க நிக்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணிடுவார். இந்த ஆள்கிட்ட நான் கத்துக்கிட்ட ஒரு பெரிய மேட்டர், 32 வருஷத்துல மோசமான ஆள் இருந்தால் ஏதாச்சும் ஒரு பாட்டு, ஆமா என்ன பாட்டு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பாட்டு உங்களை பாட வச்சிருவாரு. அதை திரும்ப திரும்ப பாடு. ஒரு பாட்டுல கூட வைராக்கியம் பாராட்டிடுவாரு. என்ன பாட்டு இதை வேற பாடிட்டு அப்படின்னு பாருங்க, அதை பாட வச்சிருவாரு. அப்படின்னா ஒரு பாட்டை நீ அசால்ட்ட நினைச்சாலும் உன்னை பாட வைக்கிறாருன்னா, ஒரு ஆளை அசால்ட்ட நினைச்சா விட்டுருவாரா? அதனாலதான் யாரையும் நாய்கள் என்றும் பேய்கள் என்றும் வேலைக்காரிகள் என்றும் பிச்சைக்காரர்கள் என்றும் நம்ம அவமதிச்சு பேசக்கூடாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டிடுவார். நமக்கு எதிரிகள் இருக்கலாம், தவறல்ல. ஆனால் உங்கள் எதிரிகளை கூட நீ நாம் கண்ணியமாய் நடத்துவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கோட்டை அழிச்சுதான் சின்ன கூடாக்கணும் தேவையில்லை, அது அப்படியே இருக்கட்டும். பக்கத்துல இருக்க கூட பெரிய கூடாக்கு அது சின்ன கூட ஆயிடுச்சுல, அவனை சின்னவன் ஆக்குறதுக்கு அவன் இருக்க சொத்தை பிடிக்க வேண்டியதில்லை, பறிக்க வேண்ட மாட்டார் கர்த்தர். பக்கத்துல அவன் வீட்டோட ஒரு ஃப்ளோரை இடிக்க மாட்டாரு, அது இருக்கட்டும், ஒரு மாடி வீடாவே இருக்கட்டும். பக்கத்துல 8 மாடி வீடு ஒன்ன கட்டிடுவார். இப்ப எல்லாம் அவன் வீட பாப்பா, இன்னும் ரொம்ப சின்ன வீடா இருக்கே சார், புரியுதா உங்களுக்கு? தட் இஸ் வாட் நியூ டெஸ்டமென்ட். அதனால உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள், பகைத்தவர் தந்திட்ட காயங்கள், உன் மேன்மை உன் கையில் சேரும். அல்லேலூயா.
ஸோ மே காட் bless you. இந்த மாதம் உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். உங்கள் கேரக்டர், உங்கள் வார்த்தை, உங்களுடைய சிந்தனை எல்லாம் மாறும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இது ஒரு வாக்குத்தத்தம். சகல கிருபையும் பொருந்திய தேவன் அப்படின்னா அவருக்கு எல்லாத்தையும் மாத்துறதுக்கு கிருபை இருக்கு. அதுல உன் கேரக்டர் மாத்துறதுக்கும் கிருபை இருக்கு. சகல கிருபை எல்லாம் சொல்லுங்க. இந்த ஹைப்பர் கிரேஸ்ன்றான்ல, அவனுக்கு ஒரு கிருபை தான் தெரியும். சொல்லுங்க, கை அப்படி காட்டுங்க. உனக்கு ஒண்ணுதான்டா தெரியும், என்னன்னா பாவத்தை மன்னிக்கிற கிருபை. அதான் வெளியே போய் ஹைப்பர் நீ ஹைப்பர் ஆயிடுற. ஆனா எங்களுக்கு சகல கிருபையும் தெரியும். கையை தட்டு. கடைசி அவங்களுக்காக ஒரே ஒரு வரி, சீர்படுத்துவார். God bless you. NCC ஊழியத்தோட உலகமெங்கு இணைந்திருக்கவங்க எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம கிருபை பேசுறோம். நம்மளை விமர்சிக்கிறவங்களுக்கு ஒரு கிருபை தான் தெரியும், அது மன்னிக்கிற கிருபை. அதனாலதான் ஹைப்பர் கிரேஸ். ஆனா நமக்கு தான் சகல கிருபையும் தெரியும். வேதம் சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. உங்களை மன்னிக்கிற தேவன் மட்டுமல்ல, உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். உன்னுடைய உபதேசத்தை குறித்து கேலி செய்கிறவர்களுக்கு முன்பாக சகல கிருபையும் பொருந்திய தேவன் உன்னை நிலைநிறுத்துவார். ஆகவே அன்புக்குரியவர்களே, we are not preaching the forgiving grace, forgiving the sins. Grace is forbidding the sins. It is not hyper grace, it is riper grace. இது முற்றிலுமாய் உருவாக்கப்பட்ட, பூர்ணமாக்கப்பட்ட கிருபை. ஆகவே கிருபை தவறு என்று மற்றவர்களால் தவறாக சொல்லப்பட்டு பயந்திருக்கிற அன்பையான சகோதரனே, சகோதரியே, உடனடியாக தேவனுடைய கிருபை நிழலுக்குள்ள நீ வந்துரு. அவங்க சொல்ற மாதிரி வந்து வெறும் பாவ மன்னிப்பை மட்டும் நாம் பேசவில்லை. உங்களை சீர்படுத்துகிற கிருபை, உங்களை ஸ்திரப்படுத்துகிற கிருபை, உங்களை பலப்படுத்துகிற கிருபை, உங்களை நிலைநிறுத்துகிற கிருபை. இந்த இடத்துல கிருபைன்ற வார்த்தையை சொல்லியே சொல்றாரு. என் கிருபை உன்னை சீர்படுத்தும், என் கிருபை உன்னை ஸ்திரப்படுத்தும், என் கிருபை உன்னை பலப்படுத்தும், என் கிருபை உன்னை நிலைநிறுத்தும். அதனாலதான் வந்து பாருங்க, நியாயப்பிரமாணம் பேசுறவன்லாம் 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா கிருபையை பேசி தண்டிப்பாருன்றவன் 8 மணிக்கு எந்திரிக்கிறான், மன்னிப்பாருன்றவன் 5 மணிக்கு எந்திரிக்கிறான். என்ன நடந்திருக்கணும்? நியாயமா என்ன நடக்கணும்? தண்டிக்கிறவன் 5 மணிக்கு எந்திரிக்கணும், தண்டிச்சிருவாருன்னு. மன்னிச்சிருவாருன்றவன் 8 மணிக்கு எந்திரிக்கணும். ஆனா தண்டிப்பாருன்னு நினைக்கிற எத்தனையோ பேர் உலகத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவனால தண்டிப்பாருன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள 5 மணிக்கு எந்திரிக்க முடியாது. ஏன்னா அவன் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறான். தண்டிப்பான்னு தெரிஞ்சு 8க்கு தான் எந்திரிப்பான். ஆனா எங்களை மன்னிப்பாரு தெரியும், ஆனாலும் எங்களை 6 மணிக்கு எழுப்புது பாரு ஒண்ணு. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. கிருபை பாடிட்டே இருக்கணும் போலதான் இருக்கு. ஒரு நாள் அப்படியே ஃபாஸ்டிங் பிரேயர் அதை கண்டினியூ பண்ணிடலான்ட்டு என்ன பண்ண, கடமை நம்மை அழைக்கிறது. வேதம் சொல்லுது, பொழுது விடுகிறது, போகட்டும் என்னை விடுன்றாரு. அப்படின்னா பொழுது விடுதல, வேலை வெட்டி இருக்கு, போய் பார்க்கணும். அதனால போகும்போதே பாடிட்டே போ. சரிங்க சரிங்க சரி சரி சார் பாடிட்டே போங்க. சரி சரி சார் இந்த யூடியூப்ல சப்ஸ்கிரைப்னு ஒன்று பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து அமுக்குங்க, பெல் பட்டன் அமுக்குங்கன்னு சொல்லுவாங்க. அதை நான் சொல்றதே இல்லை. ஆனால் அது எதுக்கு சொல்றாங்கன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கிட்டீங்கன்னா நம்ம
மீட்டிங் எப்பெல்லாம் நடக்குதோ, எப்பெல்லாம் வீடியோ வருதோ, அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சார் ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு சார், பார்க்குறீங்களா அப்படின்னு அவங்களுக்கு வரும். அவங்க வேற எங்கேயோ இருப்பாங்க, யூடியூப்லேயே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்துடும். உடனே அதை வச்சு நேராக வந்துடலாம். இப்போ ஏதோ ஒரு மீட்டிங் இன்சிசியில் நடக்குதுறான்னு. இல்லாட்டி நீங்கள் வார வாரம் வந்து நீங்களா தேடி பார்ப்பீங்க. இடையில ஒரு மீட்டிங் கூட நடந்திருக்கும், உங்களுக்கு தெரியாது. ஆனால் சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டீங்கன்னா நீங்கள் வேற வேலையில் இருந்தாலும் அங்கே மீட்டிங் நடந்தால் டிங் அப்படின்னு உங்களுக்கு வந்து விழுகும், நீங்கள் கேட்காமலே. இன்னைக்கு காலையில் என்கிட்ட பேசினார் கத்துறத. அப்படித்தான் என் ராஜ்யத்தோட சப்ஸ்கிரைப் ஒருத்தன் பண்ணிட்டான்னா கை தட்டுங்க ஒரு தடவை. when we are joining our hands, நம்ம கையை, நான் ஒரு சப்ஸ்கிரைபர்னா உங்களோட மெம்பர்னு அர்த்தம். அப்படி தேவனுடைய சப்ஸ்கிரைபரா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உதவுறோன்னா நான் மாறும்போது ஒரு ஊழியத்தில் இணைஞ்சிடறேன். இனி மாதந்தோறும் நான் அந்த ஊழியத்தை நான் வந்து ஊழியத்தின் மூலமாய் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் இணையும் போது என் பேர் சப்ஸ்கிரைபர். இப்போ என்ன ஆயிரும்னா, நீங்கள் வேற எங்கேயோ இருப்பீங்க, இங்கே ஊழியக்கார் ஜோம் பண்ணிட்டு இருப்பாரு, ஒரு ஆசீர்வாதம் அப்படியே அவருக்கு இறங்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், டிங். என்னன்னா அவருக்கு இறங்கிருச்சு, இந்த உனக்கு ஒன்று வாங்கிக்க. அங்கே என்னெல்லாம் இறங்குதோ அதுக்கு பேர் தான் பங்காளர். பங்காளர்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஊழிய பங்காளர்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா வந்து இந்த ஊழியத்தை நடத்துறதுல அவர் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாரோ நாங்களும் ரிஸ்க் எடுக்கிறோம். பங்காளர். உண்மைதான். நடத்துறதுல மட்டும் நீங்க பங்காளர் அல்ல, அவருக்கு வருகிற ஆசீர்வாதங்களுக்கும் நீங்கள் பங்காளர். அந்த ஊழிய தலைமைத்துவத்துல எதெல்லாம் ஊற்றப்படுகிறதோ அதெல்லாம் உங்க வீட்டுல நீங்க வேற வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நோட்டிபிகேஷன் வந்துடும். அவர் மேல இன்னைக்கு ஒரு கிருபை ஊற்றப்பட்டிருக்கும், அந்த கிருபை உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா வந்துடும். என்ன ஆண்டவரே இப்படி சொல்றீங்க, இதுக்கு ஏதாச்சும் வசன ஆதாரம் இருக்குதா அப்படின் போது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்து கர்த்தர் பேசினாரு. என்னன்னா, எனக்கு அருளப்பட்ட கிருபைக்கு பங்காளராகிய உங்களுக்குன்றார். யூ ஆர் த பார்ட்னர் டு மை கிரேஸ். ஏன் பிலிப்பு பட்டணத்துக்கு அந்த கிருபையை ஸ்பெஷலா பவுல் கொடுக்குறான்னா, நீ நான் எனக்கு வர்ற எல்லாமே உனக்கு நோட்டிபிகேஷன் வந்துருண்டான்றார். யாரு? பவுல். ஏன் தெரியுமா அப்படி சொல்றாருன்னா, அடுத்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரமே அல்லாமல் வேறு ஒருவரும் எனக்கு உடன்படவில்லை. அப்ப பிலிப்பு சபை மட்டும்தான் ஊழியத்துல பவுலுக்கு நிறைய கொடுத்தாங்களாம். அதனாலதான் பவுல் சொல்றான், நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க, அதனால எனக்கு எதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறாரோ அத்தனைக்கு நீ பங்குதாரரா. எனக்கு இங்க ஒரு விஷயம் டவுன்லோட் ஆச்சுன்னா உனக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். கையை தட்டு. God bless you. இந்த ஊழியத்துல இணைங்க. எப்படி எனக்கு அனுப்புறது தெரியல, பாருங்க கீழே இருக்கிற அந்த வாட்ஸ் தட் அந்த டீட்டெயில்ஸை பாருங்கள். எந்த பேங்க்லன்னு போய் அதை அனுப்புறதுக்கு முயற்சி எடுங்க. இல்லை அட்ரஸில் மணி ஆர்டர், பழைய ஆளுன்னா மணி ஆர்டர் பண்ணுங்கள், கூகுள் பே பண்ணுங்கள். இதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லாதீங்க. மெடிக்கல் காலேஜ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, காலேஜ்னா என்னன்னு தெரியாது. ஆனால் பிள்ளைய சேர்க்கணும்னு உடனே எந்திரிச்சு தோளில் கிடக்கிற துண்டை உதறிட்டு இந்த மண்ணை தட்டிட்டு, ஆமாம் தெளிவாக சொல்லணும்ல. ஒரு விவசாயி கூட தெளிவாக போய் வரிசையில் நின்று ரேஷன் கடையில் ரேஷன் வாங்க தெரியுது, வந்து பிள்ளைய வந்து ஸ்கூலில் சேர்க்கறதுக்கும் காலேஜில் சேர்க்கறதுக்கும் அந்த இடத்துல போய் ஒன்று செய்ய தெரிகிற உனக்கு எனக்கு எப்படி அனுப்பணும்னு தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் பல சம்பவங்களை எடுத்து உங்கள் கண்ணு முன்னாடி கர்த்தர் காட்டுவார். அதனால் ரிஸ்க் எடுத்து நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க. நீங்கள் அனுப்புறதுக்கு மனசு இருந்தாலும் பவுல் சொல்கிறாரு, கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது எனக்கு தெரியும், அப்படியே கொடுப்பதும் உண்டாவதாக அப்படின்னு அந்த செயலும் செய்யணும். ஸோ அதனால யூ கம் ஆன், கெட் அப் அண்ட் டேக் ரிஸ்க் அண்ட் கிவ் இட். ஒரு மனிதனுக்கு ஒரு காணிக்கை கொடுப்பதற்காக 500 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணி போய் ஒரு காணிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கேன். 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் கொடுப்பேன், நேரில் போய் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஏனென்றால் கொடுப்பதிலே ஒரு ரிஸ்க் இருக்குன்னா அதை நான் எடுக்கணும். ஸோ அதனால் ஆன்லைன் வியூவர்ஸ், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. யூ ஜஸ்ட் ஜாயின் வித் மீ. ஏன்னா இந்த உலகத்துக்கு நான் கொண்டு போகணும். பாருங்கள், எத்தனையோ பேர் டிவியில் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு வராங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்கள் கொடுக்குறது. உங்கள்கிட்ட நான் கேட்குறது யோசிச்சிருந்தேன்னா இன்றைக்கி அவனை நான் ஆசீர்வதிச்சிருக்க முடியாது. எவனோ ஒருத்தன்ட்ட நான் கேட்டனால தான், அவன் கொடுத்தனால தான் இன்றைக்கி உங்களை நான் ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தை யாரும் எனக்கு கொடுக்காம இருந்திருந்தா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. அவர்களிடத்தில் நான் கேட்குறது யோசிச்சிருந்தேன்னா, என் சுயந்தான் எனக்கு முக்கியம் நினச்சிருந்தானே இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பிரசங்கம் பண்ண முடியாது. யாரோ ஒரு ஆள்கிட்ட பேசினேன், யாரோ ஒரு ஆள் எனக்கு வந்து வீடியோ கேமராவுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணார். ஓகே, வந்து யாரோ ஒரு ஆள் என்ன அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்து சப்போர்ட் பண்ணுறாரு. அதை எடுத்து தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் வரேன். நான் உங்கள்கிட்ட எதுக்கு பேசுகிறேன்? நாளைக்கு இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட போகணுன்னு. அதனால் எனக்கு இந்த கேட்குறதெல்லாம் கொஞ்சம் கூட ஹெசிடேஷனே கிடையாது.
கொஞ்சம் கூட ஹெசிடேஷனே கிடையாது. என்னை விட்ட 2 மணி நேரம் கூட கொடுக்குறத பற்றி பேசுவேன். தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட உட்காந்தா 10 நாள் தான் நான் கேட்க மாட்டேன். 10 நாள் நம்ம ஒரே ரூமில் இருந்தால் கூட கேட்க மாட்டேன். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய சமூகத்திலேருந்து நான் சொல்லும்போது காமன் அட்வர்டைஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் நான் அதை தயங்கவே மாட்டேன். ஏன்னா கிங் டேவிட்டே கேட்டிருக்கிறான், ராஜா கேட்டிருக்கான். ஒரு ராஜா கேட்குறான், அவன் தன்னை தாழ்த்திருக்கான, அவனுக்கு மேலே நம்ம பெரிய ஆளு. அது சொல் தேவனுடைய ஆலயத்துக்கு உற்சாகங்கள் கரங்களை கொடுக்கிறவர் யாருன்னு கேட்டோன்னு மக்கள் கை தூக்குறாங்க. ஐயா நாங்கள் தருவோம் யாரு. என்ன ஒரு சீன் பாருங்க, அந்த சீனை பார்க்கவே பயங்கரமா இருக்கு, நினைச்சு பார்க்கவே. தாவீது கேட்கிறான், உங்களில் யார் அப்படிறான். சொல்லிட்டு அவன் சொல்றான், என்னுடைய ராஜ்யத்துல நான் எனக்குன்னு சேர்த்து வச்ச இத்தனை தாளந்து வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் நானும் கொடுக்குறேன்டா. சாலமோனின் ஆட்சி காலத்தில் நாடே கொடுத்துச்சு, நாடே ஆசீர்வதிக்கப்பட்டிருந்துச்சு. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜ்யத்துக்காய் விதையுங்கள், உற்சாகமாய் விதையுங்கள். இந்த ஊழியத்துக்கு ஊற்றப்படுகிற கிருபைக்கு நீங்கள் பங்குதாரராய் மாறுகிறீர்கள். May God bless you. Let everyone, என் செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தரும் இந்த மினிஸ்ட்ரியில 50 ரூபாயாச்சும் கொடுக்கக்கூடிய ஒரு பங்காளராக இருக்கணும் என்கிற பெரிய மிஷனை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன். ஆமா, இது எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் கொடுக்கிறவர்களாய் மாற்ற வேண்டும் என்பதுதான். ஸோ மே காட் பிளஸ் யூ. இங்கே இருக்கிற எல்லாரும், கீபோர்டு வாசிக்கிறதுலேருந்து பேடு வாசிக்கிறதுலேருந்து மைக் ஆம்ப்லேருந்து இங்கே இருக்கிற எல்லாம் வாங்கி வேலை செய்கிறவர்கள் அல்ல, கொடுத்து வேலை செய்கிறவர்கள். கொடுத்து வேலை செய்யல. எவ்ரி ஒன் they are connected. They are connecting. They have connected their hands with this ministry. ஆகவே நீங்களும் விதமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். ஆகவே ஆவியிலே முதிர்ச்சியுள்ளவர்களாக இந்த காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ மே காட் பிளஸ் யூ.